ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குதியா? நல்லா இருக்குதியா? இன்றைக்கி நான் வந்து பாவலி கடைக்கு தான் போயிருக்கேன். 30ஆம் தேதி 29ஆம் தேதியே 6 மணிக்கு அளவில் மாலை வந்து தொடங்கி வச்சாங்க. அது மட்டும் இல்லை, நிறைய ஆட்கள் வந்து இதுலேருந்து நிறைய பிரபலங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க. எல்லாம் வந்து பார்க்கவே பிரமிப்பாக இருந்து. அது மட்டும் இல்லை, நம்ம பாவலி கடையை ஃபஸ்ட்டு பார்க்கும்போ எல்லாம் நல்லா தான் இருக்கும். அடுத்து நம்ம ஒரு பார்க்க ஒரு 10-15 நாள் பார்க்க அடுத்தது நமக்கு தோணும், சரி நீ அடுத்த வருஷம் பார்ப்பேன். ஆனால் என்றைக்குமே நம்ம பார்த்துட்ருப்போம். இந்த பாவலி கடைக்குன்னு ஒரு சிறப்பு அம்சம் உண்டு. அது உங்களுக்கு தெரியுமா? அது காரணம் என்னென்னா, முன்னோர்கள் இறந்து போனவர்களுக்கு திதி குளிக்க ஒரு நாள் தான் பாவலி வரும். அந்த ஒரு நாளுக்கு வேண்டி தான் இந்த பாவலியை தொடங்கி வச்சாங்க. இப்போ வந்து அது திருவிழாவை மாறிச்சு. ஒரு மாதம் மட்டும் இந்த திருவிழா நடக்கும். எல்லோரும் வந்து இந்த திருவிழாவில் வந்து பாவலி திருவிழாவில் வந்து கலந்து கொள்ளுங்க, போங்க. பார்க்கோக்கு நிறைய சாதனங்கள், நிறைய கலைத்திறனங்களை எல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. இதெல்லாம் நம்ம வந்து வாழ்க்கையில் நம்ம வந்து எத்தனை தான் இருந்தாலும் நம்மளால் செஞ்சு இதெல்லாம் ஒரு இடத்துல பார்க்க முடியாது. அது நம்ம குளித்தரையில் போனால் பார்க்கலாம் கண்டிப்பாக. ஏன்னா இந்த மாதிரி உடம்பு சம்மந்தமாக சரி, மூளை, நமக்கு என்ன உடம்பில் உள்ள சரி, துணி, ட்ரெஸ்ஸு எல்லாம் என்ன பொருள் உണ്ടെങ്കിലും பார்க்கலாம். அப்படி பார்க்கறதுக்கு ஒரே இடம் இருக்க இடம்தான் நம்ம மாவேலி பொருட்காட்சி. அது வந்து ஒரு மாதம் போல் நடக்கும், 20-30 நாள் போல் நடக்கும். கண்டிப்பாக போங்க. அது இன்று தொடக்கமாச்சு. அந்த தொடக்கத்தில் நான் கலந்து கொண்டிருந்தேன். அப்போ நீங்கள் வந்து இந்த வேளையில் இனி போல நாள் உங்களுக்கு டைம் கிடைக்கும் எல்லாம் போய் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்து நான் பாருங்கள், என்னால் எடுக்க முடிஞ்ச இதுதான் வீடியோ நான் எடுத்திருக்கேன். விவசாயி தான் வந்து இப்போ தொடக்கி வைக்க போகிறாங்க. இது நம்ம தோட்டக்கலை அந்த மாதிரி உள்ள இதை தான் தொடக்கி வைக்கிறாங்க. அடுத்தது தமிழ்நாடு இது வந்து தோட்டக்கலை அந்த மாதிரி நிறைய இதெல்லாம் இருக்குது. அதில் இந்த நோய் தடுப்பு, அதை தோட்டக்கலையில் வந்து நிறைய பயிர் போட்டு அதில் வந்து நோய் எல்லாம் வரும். அந்த நோயை எப்படி தடுக்கலாம், எந்த மாதிரி பயிரிடலாம், எந்த மாதிரி பயிர் போட்டால் எந்த மாதிரி பட்டுன்னு உங்களுக்கு பலம் அளித்தோம், அந்த மாதிரி உள்ள இதெல்லாம் வச்சுருக்காங்க. இது கண்டிப்பாக பாருங்கள். நான் பாருங்கள், ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஓவியமும் நம்ம நாட்டில் என்னெல்லாம் சிற்பக்கலைகள் இருக்குது, என்னெல்லாம் வந்து கட்டடக்கலை இருக்குது, என்னெல்லாம் உருவாக்கி இருக்காங்க நம்ம பழங்காலத்து இதில் வந்து அந்த மாதிரி இதெல்லாம் வச்சுருக்காங்க. பல பழங்காலத்து தொப்பிகள் அதெல்லாம் வச்சுருக்காங்க. பல மரங்கள், காய்கள் எல்லாம் காய்ச்சிருக்கும் பெருசாட்டு, அதெல்லாம் வச்சுருக்காங்க. பல பொருட்கள். அடுத்தது வந்து நீங்கள் வந்து பார்க்க வேண்டியது அன்ன ஊஞ்சால், மரண கிணறு, பிள்ளைங்க விளையாடிய தெரிப்போர் பொம்மை, இதெல்லாமே அங்கே உள்ளாடி இருக்குது. அந்த இடமே பார்க்கறதுக்கு ஒரு பிரம்மாண்டமான திருவிழா தான். இந்த மாதிரி ஒரு திருவிழா நம்ம ஒரு கோவில் விழிசோகம் எல்லாத்துக்கும் நம்ம பார்ப்போம். ஆனால் இருந்தால் இப்போ நம்ம குளித்தரையில் வந்து இந்த மாதிரி ஒரு திருவிழாவை வந்து பார்க்கறதுக்கே பிரமிப்பாக இருக்குது. நம்ம எத்தனை வருஷம் வந்து போனாலும் நமக்கு ஆசை தோணாது, நம்ம பையன்ட்டு தான் இருப்போம். அதுதான் நம்ம குளித்தரை பாகுபலி. பாகுபலி வந்து நமக்கு எப்போ அந்த எல்லா வருஷமும் வித்தியாசமாட்ட எல்லாம் எண்ணங்களும் ஒன்று வச்சுருப்பாங்க. இந்த வருஷமும் நிறைய பேர் நிறைய சைஸான இதெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. நிறைய செஞ்சு வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக. நான் வந்து அங்கே வந்து கரங்கி சுற்றி அந்த பார்த்தேன். அடுத்தது வந்து இது ஒரு பானிபூரி கடையை திறந்து வைக்கிறதுக்கும் வந்துட்டு இருக்காங்க. அப்படி ஒவ்வொரு கடையும் ஒவ்வொரு இதுவும் வந்து திறந்து வைக்கிறாங்க. வந்து அப்படி வித்தியாசமான முறையில் எல்லாம் வந்து இப்போ வந்து திறந்து வச்சு அதை பிரம்மாண்டமாக கொண்டாடுறாங்க. இந்த மாவேலி பொருட்காட்சி வந்து இது பல 101வது மாவேலி. இது வந்து 101 வருஷம் இல்லை, இது பல நூற்றாண்டு வருஷம் மட்டும் இதை கொண்டாடணும். நம்ம நம்ம குளித்தரை பஞ்சாயத்து இதில் வந்து இப்படி நடக்கிறது வந்து ரொம்ப இதுதான், ரொம்ப பெருமையாக இருக்கிறது தான் நம்ம சொல்லணும். அப்படி பெரிய இதாக தான் இருக்குது. எல்லாமே பார்க்க சூப்பராக இருக்குது. இதெல்லாம் நீங்கள் போனால் தான் பார்க்க முடியும். நான் அன்னைக்கு 6 மணி அளவுக்கு தொடங்கி ஆனது, அதனால தான் நாங்கள் வீடியோ எடுக்க முடியுது. அது மட்டும் இல்லை, இனி பாகுபலி வந்து முன்னோர்களுக்கு திதி கொடுப்பாங்க. அதுதான் இங்கே உள்ள அந்த பாகுபலி பொருட்காட்சி வந்து தொடங்குறதுக்கு காரணமாக இருக்கும். அந்த இதுதான் இங்கே காற்றங்கரையில் கொடுப்பாங்க. அது கண்டிப்பாக கொடுக்கணும். எல்லோரும் அது முன்னோர்களுக்கு மரியாதை செய்வது, அது கண்டிப்பாக கொடுக்கணும். அது மட்டும் இல்லை, இந்த பாகுபலியில் வித்தியாசமான உணவு இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து போய் சாப்பிடுங்க. என்ன போய் பக்காவாக இருக்குது பாகுபலி. நான்
இது வரைக்கும் நிறைய பல வருஷத்துக்கு போயிருக்கேன். இந்த வருஷம் தான் நான் இப்படி ஃபஸ்ட்டு நாளே போனது. அல்லாத வந்து நான் எல்லாமே மறுநாள் அந்த மாதிரி உள்ள நாள் நைட்டு தான் போவேன். இது இன்றைக்கி வந்து நான் இந்த மாதிரி போனது எனக்கு புது அனுபவமாக இருந்து மிஷின் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. நான் அண்ணன் ஊஞ்சாலில் எல்லாம் ஆட்கள் ஏறி ஆட தொடங்கிட்டாங்க. இனி 10, 30 நாள் களை கட்டிட்டு தான் இருக்கும் செம்மையா பயங்கரமாட்டு. இதே மாதிரி நீங்களும் போய் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். வருஷத்துக்கு ஒரு நாள் தான் வரும். இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நம்ம ஊரில் நடக்குதுன்னு சொல்லி ஷேர் பண்ணி எல்லாருக்கும் சொல்லுங்கள். கண்டிப்பாக ஊருக்கு எல்லாம் எல்லோரும் போகட்டும். வெளி மாவட்டத்துலேருந்தும் வெளியிலேருந்தும் திருவனந்தபுரம், கேரளாலேருந்தெல்லாம் நிறைய வருவாங்க. ஏன்னா இந்த பார்டரில் இருக்கியாண்டு நிறைய பேருக்கு இங்கேருந்து வந்து பார்ப்பாங்க பாகுபலி பொருட்காட்சியை. அது மட்டும் இல்லை நம்ம இது குளித்தரை வந்து வந்து ரொம்ப புகழ்பெற்ற இடம் வந்து பழங்காலத்துலேருந்தே. அந்த மாதிரி இடத்துல இது வருஷ கணக்கில் கொண்டாடிட்டு இருக்காங்க 101 வருஷமாட்டு. நீங்களும் இந்த இன்னும் பல 101 வருஷம் கொண்டாடணும். இந்த மாதிரி பேய் வீடு நிறைய வித்தியாசமான இதெல்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லை இனி இதை நிறைய வருஷம் கொண்டாடணும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக போய் இதுக்கு வீடியோவுக்கு சப்போர்ட் கொடுங்க. பாய் பாய். வீடியோ பிடிச்சின்னா லைக் போடுங்க. பாய்.